வெறுமனமே ஒரு அழகிய வீட்டை கட்டி கொடுத்து அந்த மக்களுக்கு கையளிக்காமல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஏனென்றால் அந்த மக்கள் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு உயிரை இழந்து உடைமைகளை இழந்தவர்கள். எனவே புதிய வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க என்று நாங்கள் தீர்மானித்திருந்தோம். அதற்காக அனர்த்த முகாமைத்துவ திணைக்களமும் அதே போல எங்களுடைய இணைந்து செயல்படுகின்ற அரச சார்பற்ற நிறுவனங்கள், அதே போல கொழும்பிலே இருக்கக்கூடிய எங்களுடைய வியாபாரிகள் எல்லோரும் பூரண ஒத்துழைப்பை வழங்கினார்கள். இந்த மக்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதற்கு இன்று அந்த வீட்டுக்கு அந்த மக்கள் செல்கின்ற பொழுது வீடு முழுவதும் அவர்களுக்கு தேவையான பொருட்களோடு தான் அந்த வீட்டுக்கு அந்த மக்களை நாங்கள் திறப்பை கொடுத்து அந்த வீட்டுக்கு நாங்கள் குடியேற்றிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்வானது எதிர்வரும் 28ஆம் தேதி எமது நாட்டு ஜனாதிபதி மேன்மை தங்கிய அன்றகுமார் திசாநாயக் அவர்களின் தலைமையிலே அந்த வீட்டு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டு திட்டத்துக்கு நாங்கள் நவோதயபுரம் என்று நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம். எனவே அன்றைய தினம் கையளிக்கப்படுகின்ற வீடு ஒரு ஆரம்ப மாத்திரம்தான். இந்த செயல் திட்டம் தொடர்ச்சியாக மலையக மக்களுக்கு தொடர்ச்சியாக இவ்வாறான வீட்டு திட்டம் கிடைக்கும். எனவே அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட 394 குடும்பங்களுக்கு நாங்கள் முதல் கட்டமாக அதாவது இன்னொன்று சொல்லியாக வேண்டும், இந்த கட்டப்படுகின்ற வீடுகள் அனைத்தும் இலங்கை அரசாங்கத்தினுடைய முழுமையான நிதி. எனவே இந்த நாட்டிலுடைய மக்கள் செலுத்துகின்ற வரியினால் கட்டப்படுகிற வீடுகளாக இருக்கிறது. எனவே இந்த வீடை கட்டுவதற்கு அநேகமான அரச ஊழியர்கள் உதவி செய்தார்கள். விசேஷமாக இன்னொரு விடயத்தை கூற வேண்டும். இராணுவம், தமிழ் மக்களுக்கு இராணுவத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், கடந்த காலையிலே அவர்களுடைய ஒரு மனசிலே மாறுபட்ட எண்ணங்கள் கருத்துகள் காணப்பட்டது. ஆனால் இந்த மலையக மக்களுக்கான வீட்டு திட்டத்தை முழுமையாக நேர்த்தியாக அழகாக இலங்கை இராணுவத்தினர் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்நேரத்திலே இராணுவத்தினருக்கு மனமார்ந்த நன்றிகளை நான் இந்நேரத்திலே அமைச்சர் என்ற வகையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.